கலிலேயாவில் உள்ள கானாவில் ஒரு திருமண விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. இயேசுவும் அவருடைய தாய் மரியாளும் அவருடைய சீடர்களும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கொண்டாட்டத்தின் உச்சத்தில் ஒரு எதிர்பாராத சிக்கல் எழுந்தது. திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது. இது அந்த வீட்டுக்காரர்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும். இதை கவனித்த மரியாள் இயேசுவிடம் வந்து, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். இயேசுவோ, என் வேளை இன்னும் வரவில்லையே என்றார். ஆனாலும் மரியாள் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து வேலைக்காரர்களிடம், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அங்கே யூதர்களின் சுத்திகரிப்பு சடங்குகளுக்காக 6 பெரிய கல் ஜாடிகள் வைக்கப்பட்டிருந்தன. இயேசு வேலைக்காரர்களை பார்த்து, இந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்களும் ஜாடிகளின் விளிம்பு வரை தண்ணீரை நிரப்பினார்கள். பிறகு இயேசு, இப்போது அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு போங்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தார்கள். பந்தி விசாரிப்புக்காரன் அந்த தண்ணீரை ருசி பார்த்தபோது அது மிகச் சிறந்த திராட்சை ரசமாக மாறியிருந்தது. அவனுக்கு அது எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் தண்ணீர் மோண்ட வேலைக்காரர்களுக்கு தெரியும். அவன் மணமகனை அழைத்து, எல்லாரும் முதலில் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து பிறகு தரம் குறைந்ததை கொடுப்பார்கள். நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருக்கின்றீரே என்று பாராட்டினான். இதுவே இயேசு செய்த முதல் அற்புதம். இதன் மூலம் அவர் தன் மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். நீங்கள் அந்த பந்தி விசாரிப்புக்காரராக இருந்திருந்தால் அந்த திராட்சை ரசத்தை சுவைத்ததும் உங்கள் முதல் எண்ணம் என்னவாக இருந்திருக்கும்? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். கதையின் நீதி: நம் வாழ்வில் ஏற்படும் குறைகளை இயேசுவிடம் ஒப்படைக்கும் போது அவர் அதை வெறுமனே சரி செய்வதில்லை. மாறாக நம் தேவைகளை தாண்டி குறைவை நிறைவாகவும் சாதாரணமானதை அசாதாரணமான ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிறார். நமது சிறிய விசுவாசமும் கீழ்ப்படிதலுமே அவருடைய பெரிய அற்புதங்களுக்கு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.